திருநெல்வேலியில் சிறந்த EECP இதய சிகிச்சை மையம். அறுவை சிகிச்சை இல்லாத இதய பராமரிப்பு. திருநெல்வேலியில் பைபாஸ் சர்ஜரி அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லாமல் இதய சிகிச்சை தேடுகிறீர்களா? ஹீலியோ ஹார்ட் திருநெல்வேலியில் முன்னேற்றமான EECP அறுவை சிகிச்சை இல்லாத இதய சிகிச்சையை வழங்குகிறது. இந்த சிகிச்சை இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் இரத்த செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது. அறுவை சிகிச்சை இல்லாமல் இதய இரத்த குழாய் அடைப்பு சிகிச்சை தேடும் நோயாளிகளுக்கு இது ஒரு மாற்று சிகிச்சை வாய்ப்பாக இருக்கலாம். இங்கு மருத்துவர் கண்காணிப்பில் பாதுகாப்பான மற்றும் திட்டமிட்ட EECP சிகிச்சை வழங்கப்படுகிறது. EECP சிகிச்சை என்றால் என்ன? EECP என்பது இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் ஒரு நான் இன்வாசிவ் மற்றும் நான் சர்ஜிக்கல் சிகிச்சை முறையாகும். சிகிச்சை நடைபெறும் போது கால்களில் சிறந்த கஃப்கள் அணிவிக்கப்படும். இதய துடிப்புடன் ஒத்திசைவாக கட்டுப்படுத்தப்பட்ட அழுத்தம் வழங்கப்படும். இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் மேம்படும். இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் வழங்கல் அதிகரிக்க உதவும். EECP சிகிச்சை அறுவை சிகிச்சை இல்லாதது பொதுவாக வலி இல்லாத நடைமுறை அவுட் பேஷண்ட் முறையில் செய்யப்படும் சிகிச்சை. இதனால் பலர் அறுவை சிகிச்சை இல்லாத இதய சிகிச்சை வாய்ப்பாக இதை தேர்வு செய்கிறார்கள். திருநெல்வேலியில் யார் EECP சிகிச்சையால் பயன் பெறலாம்? நீண்ட கால மார்பு வலி, இதய இரத்த குழாய் அடைப்பு, ஹார்ட் ஃபெயிலியர் அறிகுறிகள், சிறிய உடற்பயிற்சியிலும் மூச்சு திணறல், பைபாஸ் சர்ஜரி ஆர் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய விரும்பாத நோயாளிகள். திருநெல்வேலியில் அறுவை சிகிச்சை இல்லாத இதய சிகிச்சை அல்லது இதய அடைப்புக்கு மாற்று சிகிச்சை தேடுகிறீர்கள் என்றால் மருத்துவ மதிப்பீட்டிற்கு பிறகு EECP சிகிச்சை ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள சிகிச்சை வாய்ப்பை தேர்வு செய்யுங்கள். ஹீலியோ ஹார்ட் மையங்கள் நாடு முழுவதும் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் EECP சிகிச்சைக்கான நம்பகமான நிறுவனமாக உருவெடுத்துள்ளன. அனுபவமிக்க மருத்துவர்கள், பயிற்சி பெற்ற தெரபிஸ்ட்கள் மற்றும் நவீன வசதிகளுடன் கூடிய சூழலில் நோயாளிகளுக்கு உயர்ந்த தரமான பராமரிப்பை வழங்குகிறோம். புதிய தொழில்நுட்பமும் மனிதநேய அணுகுமுறையும் இணையும் இடம் ஹீலியோ ஹார்ட். டாக்டர் எஸ் ராமசுவாமி அவர்கள் சர்வதேச அளவில் அறியப்பட்ட EECP நிபுணரும் அனுபவமிக்க இதய மருத்துவரும் ஆவார். அமெரிக்காவில் மேம்பட்ட மருத்துவ முறைகளில் பயிற்சி மற்றும் அனுபவம் பெற்ற அவர் EECP சிகிச்சையை இந்தியாவில் பரவலாக அறிமுகப்படுத்த முக்கிய பங்காற்றியவர். அவரது வழிகாட்டுதலின் கீழ் ஹீலியோ ஹார்ட் நிறுவனம் நோயாளிகளுக்கு பாதுகாப்பான, தரமான மற்றும் அறிவியல் ஆதாரத்துடன் கூடிய சிகிச்சையை வழங்கி வருகிறது. வணக்கம், என் பெயர் கோபாலன். நான் கடந்த 7-8 வருடங்களாக நம் சிறப்பு டாக்டரிடம் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறேன். எனக்கு ஒரு நீண்ட பின்னணி உண்டு. சுமார் 25 வருட காலம் நான் சர்க்கரை நோயாலும், இரத்த கொதிப்பும், இதயத்தில் சிறு கோளாறும் இந்த பின்னணியுடன் தான் நான் டாக்டரிடம் வந்தேன். இதற்கு முன்னால், டாக்டரிடம் வருவதற்கு முன்னால் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 டாக்டர்களை பார்த்திருக்கிறேன். மும்பையிலும் சரி, சென்னையிலும் சரி. அவர்கள் மிகவும் இறுக்கமான முகத்துடன் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதும், ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்வதும், அப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தது. முதலில் நான் டாக்டரை பார்த்த பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு டாக்டரை பார்ப்பதாக என் மனதில் தோன்றியது. இது ஒரு புதிய அனுபவம், இது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். டாக்டர் எளிமையான, இனிமையான சொற்களை நம்மிடம் பேசுகிறார். இதைவிட பெரிய விஷயம் என்னவென்றால், நமக்கு இருக்கும் சிறு கவலைகளை கூட ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர் நம்முடன் சிரித்து பேசுவது நாம் பெற்ற பாக்கியம் என்று எண்ணுகிறேன். சிகிச்சைக்கு வரும்பொழுது நான் 13 மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். சிகிச்சைக்கு முன்னால் வேறு சில சென்னையின் பிரபல டாக்டர் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷன் படி 35 நாட்கள் நான் சிகிச்சை எடுத்த பின் மருந்துகள் அத்தனையும் பாதியாக குறைந்தன. என்னுடைய எடை குறைந்தது. அது மாத்திரமல்ல, என்னுடைய எடை குறைந்தது என்பது என்னுடைய இதயம் இன்னும் நன்றாக வேலை செய்கிறது என்பதையும் நினைக்கும் பொழுது உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. டாக்டர் சொல்லும் அறிவுரைகளை மிகவும் சரியாக நான் கடைப்பிடித்து வருகிறேன். ஆனால் நான் ஒரு விஷயம்
என்னை போன்ற சக நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டியது என்றால், ஒரு சிறப்பு டாக்டரிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் நமக்கு தோன்றிய எல்லாவற்றையும் சந்தேகங்களையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சொல்லிவிடுவார். இப்பேற்பட்ட அருமையான டாக்டரை நாம் பெற்றிருப்பது நம்முடைய வரம். அதுபோலவே டாக்டரின் நிர்வாக குழுவும் மிகவும் சிறப்புடன் செயலாற்றி நம்முடைய மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வண்ணம் செய்கிறார்கள். இது எப்பேற்பட்ட விஷயம்! ஆனால் இதற்கு முன்னால் நான் சென்று வந்த மருத்துவமனைகளில் எல்லாம் சில சமயங்களில் நான் பயத்துடனேயே திரும்பி வந்திருக்கிறேன். ஹீல் யுவர் ஹார்ட் இப்பேற்பட்ட பெயருடைய இந்த கிளினிக்கிலிருந்து நான் வெளியேறும் பொழுது என் மனதில் சந்தோஷம் கரை புரண்டு ஓடியது. இதையெல்லாம் விட என்னுடைய சக தோழர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். அது இது மட்டும்தான். டாக்டர் சொன்னபடி 14 மருந்துகள் 6 மருந்துகளாக குறைந்த பின் மருந்துகளை மிக சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். தினமும் காலையில் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். நாம் எவ்வளோ வேகத்தில் நடக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல. என்னுடைய காலைகளில் நான் பூபால ராகங்களை என் பிறந்த ஊரில் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். இப்பொழுது நான் கேட்கும் பூபால ராகம் நடைப்பயிற்சி மட்டுமே. நடைப்பயிற்சி சில சிகிச்சை முடிந்த பின் 20 நிமிடங்கள் என்னால் சுலபமாக போக முடிந்தது. ஒரு 5-6 நாட்களில் நான் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினேன். அது 30 நிமிடங்கள், மன்னிக்க வேண்டும், 30 நிமிடங்கள். 30 நிமிட நடைப்பயிற்சியை நான் 40 நிமிடத்திற்கு வெகு சுலபமாக என்னால் மாற்றிக்கொள்ள முடிந்தது. நான் கூகுள் ஃபிட் ஆப் வைத்திருக்கிறேன். ஆகவே நான் எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறேன் என்பதை தினமும் பார்த்து மகிழ்ந்து கொள்வேன். அது அடுத்த நாள் நடைப்பயிற்சியை மேற்கொள்வதற்கு மிகவும் சுலபமாக இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை, மாலை நேர நடைப்பயிற்சியை விட விடிகாலை நேர நடைப்பயிற்சி 5 மணியில் ஆரம்பித்து ஒரு 6-6:30 மணிக்குள் முடித்து, எப்பொழுதாவது களைப்பு ஏற்படுகிறது என்றால் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்து மீண்டும் தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நான் இந்த சிகிச்சைக்கு பிறகு கண்டுகொண்டேன். இதற்கு முன்னால் நான் பார்த்த டாக்டர்கள் நடைப்பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டியது என்பதை பற்றியும் அவ்வளவு அதிகமாக அவர்கள் சொன்னதில்லை. அந்த விதத்தில் நான் டாக்டருக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது புதிதாக செயல்பட்டு திறந்திருக்கின்ற திருநெல்வேலி மையம் பஸ் ஸ்டாண்டிற்கு மிக அருகில் உள்ளது. சென்னையை போன்று இதில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. திருநெல்வேலியில் எல்லா வீதிகளும் எல்லா சாலைகளும் 60 அடி 40 அடி இருக்கிறது. இங்கு வாகனங்கள் 1-2 தான் நான் பார்க்கிறேன். ஆகவே சென்னையை போன்ற நெரிசலெல்லாம் இல்லை. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கும் நண்பர்கள் இவ்வளவு அருமையான ஒரு சென்டர் நகரின் மையத்தில் அமைந்திருப்பதை பயன்படுத்தி எல்லோரும் சிறப்புடன் பெற்று நலம் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறேன். டாக்டரும் அவருடைய டீமும் நன்கு சிறந்து இன்னும் மேலும் பல படுக்கை வசதிகளுடன் இந்த சிகிச்சையை மேற்கொள்வது மிகவும் சரியான ஒரு தருணம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. இன்றைக்கி திருநெல்வேலியில் ஒரு இருதய சிகிச்சை மையத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இருதய சிகிச்சை மையன்றது ஒரு புதுமையான சிகிச்சை முறை. அதாவது ஒரு இதய நோய் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் நினைப்பாங்கன்னா ஒரு பைபாஸ் சர்ஜரி, ஒரு ஸ்டென்ட்டு, ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு இருதய அறுவை சிகிச்சை அல்லாமல், ஸ்டென்ட்டு இல்லாமல், வலி இல்லாமல், மருத்துவமனையில் தங்காமல் ஒரு சிகிச்சை முறையை கொண்டு வர முடியும் என்றால் அந்த சிகிச்சை முறைக்கு பேர் தான் EECP சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறை உலகத்தில் அனைத்து கார்டியாலஜி சொசைட்டினாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறையாகும். இந்த சிகிச்சை முறை மதுரை, சென்னையில் ஆல்ரெடி இருக்கின்றது. இப்போது முதல் முறையாக இந்த சிகிச்சை முறையை திருநெல்வேலியில் ஒரு சிகிச்சை முகாமில் கொண்டு வந்திருக்கும். ECG சும்மா ஒரு
திருநெல்வேலியில் வந்து முதல் முறையாக ஹீலியோ ஹார்ட் என்ற இந்த மருத்துவமனையில் வந்து இஇசிபி என்ற சிகிச்சை முறையை நாங்கள் இப்போது முக்கியமாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இஇசிபி சிகிச்சை முறை என்றால் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது வந்து அனைத்து கார்டியாலஜி சொசைட்டினாலும் அங்கீகரிக்கப்பட்டு இன்சூரன்ஸ்னாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறையாகும். இந்த சிகிச்சை முறை வந்து இதய நோய் உள்ளவர்களுக்கு, அதாவது இதய இரத்த குழாயில் அடைப்பு உள்ளவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். இப்போ இருதய இரத்த குழாயில் அடைப்பு அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ஒரு பைபாஸ் பண்ணணுமா, ஸ்டென்ட் பண்ணணுமா நினைக்கிறாங்க. ஆனால் அவை தேவையில்லாமல், அந்த ஸ்டென்ட்டோ சர்ஜரியோ தேவையே இல்லாமல் இதயத்துக்கு வந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அப்ரூவல்டான சிகிச்சை முறை தான் இந்த இஇசிபி சிகிச்சை முறை. சரி, இப்போ இந்த இஇசிபி சிகிச்சை முறை எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே ஒரு பேஷண்ட் வந்து இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட் டேபிளில் படுக்க வைத்திருக்கார். இப்போ இங்கே என்னென்னா, இந்த சிகிச்சை முறை இப்போ வந்து உங்கள் கையில் வந்து நீங்கள் ப்ளட் ப்ரெஷர் கஃப் போடுவீங்க. யூஸ்வலாக வந்து ஒரு மருத்துவமனையில் போய் உங்களோட ரத்த அழுத்தத்தை பார்க்கணும், ப்ளட் ப்ரெஷரை பார்க்கணுன்னா கைகளில் வந்து அந்த பிளாடர்ஸ், அதாவது கஃப் வந்து போடுவோம். இப்போ அதே கஃப்பை வந்து கைகளுக்கு பதிலாக கால்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ காஃப் மசில்ஸு, லோவர் தை, அப்பர் தை என்ற 3 இடத்துலையும் வந்து இந்த கஃப்பை வந்து wrap பண்ணியிருக்கோம். இப்போ பேஷண்ட்டோட இசிஜியை வந்து இந்த மிஷினில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இசிஜி மூலம் வந்து இந்த மிஷின் வந்து அவரோட இசிஜியை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். செகண்ட் வந்து அவர் கையில் வந்து ஒரு ப்ரோப் போட்டிருக்கோம். அந்த ப்ரோபின் மூலம் வந்து அவரோட ஆக்சிஜன், அதாவது உங்கள் ரத்தத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்றதையும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் வந்து இதயத்துக்கு வந்து எவ்வளோ ரத்தத்தை அதிகப்படுத்த முடியுன்றதையும் பார்க்க முடியும். ஸோ இந்த பேஷண்ட் வந்து இப்போ படுத்திருக்காரு. இந்த சிகிச்சை முறையில் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு எந்த வலியும் கிடையாது. ஸோ இந்த சிகிச்சை முறையின் போது அந்த பேஷண்ட் வந்து எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் வந்து 1 மணி நேரம் இந்த சிகிச்சை முறையை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மொத்தமாக 35 நாட்கள் இந்த சிகிச்சை முறையை வந்து ஒரு நோயாளிகள் வந்து எடுத்துக்கொள்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த மிஷின் மூலம் வந்து இந்த கால்களில் இருக்க இந்த கஃப் 1, 2, 3 இந்த கஃப்புகளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கப்படும். இந்த ப்ரெஷர் கொடுத்து கால்களில் இருக்க ரத்த ஓட்டத்தை ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து இதயத்துக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுப்போம். ஸோ ஒரு இருதய நோயாளி அப்படின்னு சொன்னாலே இருதயத்துக்கு ரத்தம் போவது வந்து பாதிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் வந்து அடைப்பு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பேஷண்ட்னால் வந்து ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ, சில சமயம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு நடக்கும்பொழுது வலி வருகிறது. அந்த வலிக்கு காரணம் வந்து இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சரியாக செல்வதில்லை. அப்போது அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த சிகிச்சை முறை. ஸோ ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்த ஓட்டம் வந்து இதயத்துக்கு வந்து 2லிருந்து 3 மடங்கு அதிகப்படுகிறது. அதே நேரத்தில் அவரோட ஹார்ட்டை வந்து எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் அந்த ரத்த ஓட்டம் மெதுவாக அதிகமாகி கொண்டே போகிறது. 35 நாள் இந்த ட்ரீட்மெண்ட் செய்து கொண்ட பிறகு அவரோட இரத்த குழாயில் இருக்கிற அடைப்பு வந்து அந்த அடைப்பை தாண்டி சிறு சிறு இரத்த நாளங்கள் உருவாகி அந்த ரத்தத்தை கொண்டு செல்கிறது. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு வலி குறைய ஆரம்பிக்கிறது. அவரால் அதிகமாக நடக்க முடிகிறது. அவரோட பம்பிங் ஃபங்க்ஷன் வீக்காக இருந்தால் அதிகமாகிறது. ஸோ அவருக்கு வந்து மறுபடியும் ஒரு சிகிச்சை முறை, அதாவது ஒரு பைபாஸோ ஸ்டென்ட்டோ தேவையில்லாமல் படுகிறது. ஸோ இந்த சிகிச்சை முறையோட முக்கியமான தன்மை என்னென்னா, இந்த இசிஜி கேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் இதயம் வந்து விரிந்து சுருங்குகிறது. சுருங்கும் பொழுது இரத்த ஓட்டத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்கிறது. அப்படி சுருங்கும் பொழுது இந்த கஃப் 3 கஃப்பும் வந்து விரிவடைந்து அந்த சுருங்கி இரத்த ஓட்டத்தை மிக எளிதாக எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்ல உதவுகிறது. அதே நேரத்தில் வந்து உங்கள் இதயம் விரிவடையும் பொழுது இந்த கஃப் வந்து அழுத்தி இரத்த ஓட்டத்தை வெறி துல்லியமாக இதயத்தில் உள்ள இரத்த குழாய்களுக்கு மட்டும் அதிகரிக்கிறது. அப்படி அதிகரிக்கும் பொழுது அந்த இரத்த ஓட்டம் அதிகமாக சிறு சிறு இரத்த நாளங்கள் உருவாவதன் மூலம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் அவருக்கு வந்து சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ இல்லாமலேயே பல நோயாளிகளை வந்து சிகிச்சை கொடுத்து குணமாக்க முடியும். இதய நோய் உள்ளவர்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை அல்லாமல், அதாவது பைபாஸ் சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய சிகிச்சை முறை தான் இந்த இஇசிபி சிகிச்சை முறை. ஸோ இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து இருதய தசை செயலிழப்பு, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர்னு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க. இந்த ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது எப்படின்னா, சில நேரங்களில் வந்து இதய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதன் மூலம் இரத்த ஓட்டம் இதய தசைகளுக்கு சரியாக செல்வதில்லை. அப்படி இருதய தசைகளுக்கு சரியாக ரத்தம் செல்லவில்லை என்றால்
அந்த தசை வந்து பாதிக்கப்பட்டு சில நேரங்கள் இறந்து விடுகிறது. அப்படி இறக்கும் பொழுது உங்கள் இதயத்தோட பம்பு நார்மலாக பம்ப் பண்ணும் சதவீதத்திலிருந்து கொஞ்சம் சிறிதாக குறைந்து விடுகிறது. அந்த குறைந்து விடும் பம்பிங்கை தான் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது வந்து சில நேரங்களில் உங்களோட பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து 40 விழுக்காடுகளுக்கு கீழேயோ 35% விழுக்காடுகளுக்கு கீழேயோ வரும்பொழுது சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரியோ ஒரு ஸ்டென்ட்டோ செய்து கொள்வதன் மூலம் பெனிஃபிட் இருந்தாலும் அது மிகவும் ஆபத்து. ஏன்னா அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாம். அதனால் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்ய முடியாதுன்றே சொல்லிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கும் இதயத்துக்கு சர்ஜரி இல்லாமல் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அவரோட பம்பின் தன்மையை அதிகப்படுத்தி அவரோட சிம்டம்ஸ், அதாவது மூச்சு வாங்குதலை குறைக்கிறது, நெஞ்சு வலியை குறைத்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப செய்வது தான் இந்த EECP சிகிச்சை முறையாகும். இதய நோயாளிகளுக்கு, அதாவது இதயத்தின் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு வலியோ மூச்சு வாங்கும் இருதய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை அல்லாமல் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இந்த புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள EECP சிகிச்சை முறை, அதாவது என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் என்ற சிகிச்சை முறை. இப்போ எல்லாருக்கும் என்ன பயன்னா, ஒரு ட்ரெட்மில்லோ சில நேரங்களில் ஆஞ்சியோகிராம் செய்து கொண்ட பிறகு இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு விடுகிறது, அதனால் இமீடியட்டாக ஒரு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இப்போ சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ இல்லாமல் அவர்களுக்கு இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரே சிகிச்சை முறை உலகளவில் வந்து EECP சிகிச்சை முறை மட்டுமே. இந்த EECP சிகிச்சை முறை மூலம் மருத்துவமனையில் தங்காமல், வலி இல்லாமல், ஒரு பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ செய்து கொள்ளாமல் நேச்சுரலாகவே உங்கள் இதயத்தின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அவர்களுக்கு அந்த வலி, மூச்சு வாங்குவது அனைத்தையும் குறைத்து அவர்களை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வருவது தான் இந்த EECP சிகிச்சை முறை. என் பேர் வந்து டாக்டர் எஸ் ராமசாமி. இன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் வந்து ஹீலியோ ஹார்ட் EECP சிகிச்சை முறைன்ற ஒரு சிகிச்சை முறையை கொண்டு வந்திருக்கோம். இந்த சிகிச்சை முறை வந்து சென்னை, மதுரை போன்ற பல இடத்துல ஆல்ரெடி இருக்கின்றது. இந்த சிகிச்சை முறையை வந்து முதலாக வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு முதலாக நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இப்போ ஏன் இந்த EECP சிகிச்சை முறை அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரு இதய நோயினாலே வந்து எல்லாரும் பயப்படுறாங்க. உடனே அவங்க மனசில் வரக்கூடியது வந்து உடனே ஒரு பைபாஸ் சர்ஜரி செய்து கொள்ள வேண்டும், ஸ்டென்ட் பண்ணணும், என்ன பண்ணுறது தெரியாமன்றது பயப்படுறாங்க. ஆனால் இப்போ இந்த EECP சிகிச்சை முறை மூலம் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தங்காமல், வலி இல்லாமல், ஒரு பைபாஸ் சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ செய்து கொள்ளாமல் அவர்களுக்கு வந்து இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அவர்களை குணப்படுத்தி பழைய இயல்புக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு புதிய சிகிச்சை முறை தான் இந்த EECP சிகிச்சை முறையாகும். இந்த EECP சிகிச்சை முறை மூலம் வந்து நாங்கள் சென்னையிலையும், மதுரை போன்ற பல இடங்களில், நாக்பூர் போன்ற பல இடத்துல இந்த சிகிச்சை முறையை கொடுத்துட்ருக்கோம் ஹீலியோ ஹார்ட் மூலம். இதன் மூலம் மினிமம் வந்து ஒரு 10,000 பேஷண்ட்டை வந்து இது மாதிரி சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தி உள்ளோம். இந்த சிகிச்சை முறை முக்கியமான தன்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டால் எல்லாரும் பயப்படுறது என்னென்னா, ரத்த ஓட்டம் குறைஞ்சுதான் மாரடைப்பு வந்துடும், மாரடைப்பு வந்தால் பிரச்சனை வந்துடும்னு பயப்படுறாங்க. ஆனால் மாரடைப்பு வருவதற்கு முன்போ இல்லது மாரடைப்பு வந்த பின்போ இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு சர்ஜரி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மிக புதிய செயல்முறை தான் இந்த EECP சிகிச்சை முறையாகும். இந்த EECP சிகிச்சை முறை வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த நோய் வந்த பிறகு யாரும் பயப்பட வேண்டாம். இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்ட உடனே நாங்கள் உடனே போய் ஒரு பைபாஸ் பண்ணணும், ஒரு சர்ஜரி பண்ணணும், ஒரு ஸ்டென்ட் பண்ணணுன்றது வந்து பழைய ஒரு ஐடியா. அது வந்து மாற்றப்பட்டுள்ளது. இது வந்து உலக அளவில் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு புதிய மாற்றம். அதாவது இதயத்தின் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டாலும் அதை இமீடியட்டாக அதிகப்படுத்துவதற்கு ஒரு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ வந்து கடைசி முறையாக செயல்படுத்த வேண்டுமே முடிய முன்னாடி முதல்ல வந்து ஒரு சர்ஜரி ஸ்டென்ட்ன்றது பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னீங்கன்னா, இந்த சர்ஜரியும் ஸ்டென்ட்டும் எதற்காக செய்கிறார்கள் அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் ஒருத்தர் சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ இமீடியட்டாக செஞ்சுக்கிறாங்கன்னா, வலியை குறைத்து அவரோட இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அவரை அதிகமாக நடக்க வைத்து இரத்த குழாயில் இருக்க அடைப்பை தாண்டி ரத்தத்தை கொண்டு செல்வது தான் எல்லா சிகிச்சை முறையோட ஒரு பேசிக் தத்துவமாகும். அப்போது ஒரு சர்ஜரி ஸ்டென்ட் இல்லாமல் அதை செய்ய முடியுமா என்றால் டெஃபினட்டாக முடியும். அதற்குரிய இந்த சிகிச்சை முறை தான் இந்த EECP சிகிச்சை முறை. இந்த EECP சிகிச்சை முறையில் வந்து கால்கள் இருக்கிற ரத்தத்தை அழுத்தி இதயத்துக்கு ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிறோம். அது வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 35 நாள் கண்டினியூஸாக செய்வது மூலம் என்ன ஆகுதுன்னா,
நடக்க முடியாமல் இருப்பவர்களும், நெஞ்சு வலி உள்ளவர்களும், மூச்சு வாங்கி இருப்பவர்களும் 1 மணி நேரம் இந்த இஇசிபி சிகிச்சை எடுத்துக்கொள்வதுன்னா என்ன அர்த்தம்னா 8 கிலோமீட்டர் ஓடுவதற்கு சமம். ஆனால் அவர்களோட ஹார்ட்டை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இரத்த ஓட்டத்தை மட்டுமே இதயத்துக்கு மிக மிக ஸ்லோவாக அதிகரிக்கிறது. அப்படி அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் அந்த அடைப்பை தாண்டி சிறு சிறு நுண்ணிய வெசல்கள் தானாகவே உருவாகின்றது. இதில் எல்லாரும் என்ன மெயினாக கேட்குறாங்கன்னா, சார் உண்மையிலே உருவாகுமான்னா, நேச்சுரலாக உருவாகுவதனால்தான் பல கார்டியாக் பேஷண்ட்கள் எந்த சிகிச்சை முறையும் இல்லாமல் 2 வெசல் அடைப்பு இருந்தாலும் 3 வெசல் அடைப்பு இருந்தாலும் அவங்களுக்கே தெரியும் அவங்களால 30-40 நிமிஷம் நடக்க முடியும் என்றால் அதற்கு காரணம் இந்த நுண்ணிய பிளட் வெசல் தான். இந்த நுண்ணிய வெசல்களை இஇசிபி சிகிச்சை மூலம் அதிகரித்துக் கொள்வதன் மூலம் சர்ஜரியோ ஸ்டென்ட்டையோ 90% பேஷண்ட் வந்து டெஃபினட்டாக தடுத்துக் கொள்ளலாம். இது மாரடைப்பு வந்த பிறகு வந்தா சாத்தியமா இல்லை அதுக்கு முன்பாகவே? அது ஒன்றா பண்ணணும். இப்போ அடுத்தது வர இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து யார் யாருக்கெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ப்ரிவென்ஷன் சொல்லலாம். அதாவது வந்து எனக்கு ரத்த குழாயில் அடைப்பு இருக்குங்க, எனக்கு வந்து சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ சொல்லிட்டாங்க, பட் நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் நடக்கிறேன், அப்பப்போ வலி வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ அப்போது தேவை கிடையாது. அவர்கள் இஇசிபி சிகிச்சை செய்து கொள்வதன் மூலம் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொண்டு சர்ஜரியை தவிர்த்து விடலாம். இப்போ இன்னொரு சாரர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வலி ரொம்ப நாளாக இருந்திருக்கும், அதை அப்படியே விட்டுட்டு கடைசியில் வந்து ஒரு மாரடைப்பு ஏற்படுகிறது. அந்த மாரடைப்பு ஏற்பட்டவுடன் அந்த ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் வந்து குறைந்து விடுகிறது. அப்படி குறைந்து விட்ட பிறகு இது ரொம்ப நீங்கள் நுண்ணியமாக கேட்கணும். பம்பிங் ஃபங்க்ஷன், இதயத்தோட பம்பிங் ஃபங்க்ஷன் குறைந்த பிறகு உங்கள் ரிஸ்க் அதிகமாகிறது. நீங்கள் ஒரு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உங்கள் சர்ஜனோ உங்களோட கார்டியாலஜிஸ்டோ என்ன சொல்லுவாங்கன்னா, பண்ண முடியும், ஆனால் இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டும் மாரடைப்பு வந்து இருதயத்தின் தசைகள் வந்து செயலிழந்து பம்பிங் குறைந்த பிறகும் இஇசிபி சிகிச்சை செய்து கொள்வதன் மூலம் அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அந்த இருதய தசைகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் அந்த பம்பிங் ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகி மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். ஸோ இந்த சிகிச்சை முறை என்பது வந்து ஒரு சர்ஜரிக்கோ ஸ்டென்ட்டுக்கோ முன்பாக செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிகிச்சை முறையாகும். இந்த சிகிச்சையை செய்து கொண்டாலே இந்த மாதிரி பம்பிங் ஃபெயிலியர் ஆனவர்கள் வந்து ஒரு 60-70 விழுக்காடு வந்து அடுத்தது சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ தேவையில்லாமல் தடுக்க முடியும். சார், இந்த மாரடைப்பு நேரங்களில் பக்கவாதம் வருது, அந்த நோய்க்கான சிகிச்சை நம்மகிட்ட இந்த முறை செயல்படலாம். சரி, இப்போ வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இரத்த குழாயில் அடைப்பு அப்படின்னு சொன்னாலே அது மாரடைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இரத்த குழாயில் அடைப்புன்றது வந்து ஒரு ஜென்ரல், அதாவது வந்து உங்களோட இரத்த குழாய் அடைப்பு வந்து கரெக்டாக பர்டிகுலராக போய் உங்கள் இதயத்தில் உள்ள இரத்த குழாயை மட்டும் அடைப்பது கிடையாது. உங்கள் இரத்த குழாய்களின் நோய் என்பது வந்து இரத்த குழாய் வந்து இதயத்தில் அடைக்க ஏற்படும் போது வருதுதான் மாரடைப்பு. அதே இரத்த குழாய் அடைப்பு வந்து உங்களோட பிரெயினில் ஏற்பட்டால் அதுதான் ஸ்ட்ரோக். ஸோ அதே அடைப்பு வந்து உங்கள் கிட்னி வெசலில் ஏற்பட்டால் ரீனல் ஃபெயிலியர். ஸோ சில பேருக்கு வந்து ஸ்மோக்கர்ஸ் காலில் அந்த அடைப்பு ஏற்படும், அதைத்தான் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அடைப்பு, ரத்தம் வந்து செல்லாமல் தடுக்கப்படுகிறது. அப்போ அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறைகள் தான் நிறைய பார்த்துருப்பீங்க, சர்ஜரி, ஸ்டென்ட்டு. ஆனால் இது இல்லாமல் அந்த எல்லா உறுப்புகளுக்கும் நீங்கள் ஒரு இஇசிபி சிகிச்சை முறைன்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒன்லி ஒரு இருதயத்திற்கு மட்டுமல்ல, அந்த ரத்த ஓட்டம் வந்து உங்கள் பிரெயின், கிட்னி, லிவர், லங்ஸ் எல்லா இடத்துக்கும் அதிகப்படுத்துகிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இஇசிபி சிகிச்சை முறை இதயத்திற்கான அடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் மட்டுமல்லாமல் ஸ்ட்ரோக்கு, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ், ரீனல் வாஸ்குலர், அதாவது உங்கள் கிட்னிக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டாலும் இந்த சிகிச்சை மூலம் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும். இதுக்கு ஏதாவது பத்தியம் உண்டா சார்? இந்த ட்ரீட்மெண்ட்டில் அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம சிகிச்சை முறையில் அந்த மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகள் உண்டா? இப்போ வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறைன்றது வந்து என்னன்றது எல்லாரும் கேட்கும்போது மிக எளிதாக புரிந்து கொள்ள வகையில் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு மனிதர் வந்து நடக்கிறாங்க, எதற்காக நடக்க சொல்கிறோம் அப்படின்னா, நடப்பதுன்றது வந்து மிக மிக முக்கியம் ஒரு மனிதனுக்கு. நடப்பதன் மூலம் அந்த இரத்த ஓட்டம் வந்து எல்லா இதுக்கும் மெதுவாக அதிகப்படுத்துகிறது. அப்போ என்ன ஆகும்னா, நல்லா நடக்கிறவங்களுக்கு இரத்த ஓட்டமும் அவங்களோட இரத்த குழாய்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும்.
ஸோ இஇசிபின்றது வந்து நேச்சுரலாகவே ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான். ஸோ இந்த இஇசிபின்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு நோயாளி, ஒரு இதய நோயாளியோ, ஒரு ஸ்ட்ரோக் இருக்கிறவங்களுக்கோ, ஒரு பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸோ, சார் டெய்லி ஒரு 8 கிலோமீட்டர் நடங்க சார்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் 10 நிமிஷம் நடந்தாலே மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறேன், நான் எப்படி சார் நடக்க முடியும் அப்படின்னா, அப்போ அவர் தான் நோயாளி. அப்போது அந்த நோயாளிக்கு நடக்க முடியவில்லை என்றால் இந்த இஇசிபி சிகிச்சை கொடுப்பதன் மூலம் அந்த இரத்த ஓட்டம் எல்லா ஆர்கனுக்கும் அதிகப்படுத்துகிறது. அது அதிகப்படுத்துவது வந்து அவர் வந்து டெய்லி வந்து மிக வேகமாக ஓடுவதற்கு சமம். அப்போது இந்த சிகிச்சை முறையின் போது வந்து நேச்சுரலாகவே அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் இது ஒரு நேச்சுரல் பைபாஸ் என்றே சொல்லலாம். ஸோ இதற்கு வந்து பத்தியமோ இந்த சிகிச்சை பண்ணும்போது காலையில் செய்ய வேண்டும், இந்த பொருட்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மருந்துகளை சாப்பிடக்கூடாதுன்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் நினைத்துக்கூடாது. சரி, இப்போ வந்து சில பேஷண்ட் வந்து வயதானவங்க இருப்பாங்க, அவங்க இங்கே வர முடியாது, நம்ம அவங்க வீடுகள் போய் பண்ணுறதுக்கான வசதிகள் நம்ம மட்டும் இருக்குது. அப்படி ஆமாம், அதுதான் இது. அது இங்கேயே வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம கொண்டு போய் பண்ண முடியாது. சரி சார், ஓகே. அதுக்கப்புறம் சார் இப்போ நெஞ்சு வலி அட்டாக்லாம் வரும்போது இன்னொரு இடத்துல உட்காந்து எடுத்துடலாமா, இதே இடத்துல போதுமா? காஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஆகுது. எல்லா தரப்பு மக்களாலையும் அதை சரி செய்ய முடியாமல் வச்சுக்கிறாங்க, அவங்களே இந்த நோயை வச்சுக்கிறாங்க. நம்ம மருத்துவமனை எந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? அதாவது இன்னைக்கு வந்து ஒரு இதய நோய் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து ஒரு குடும்பத்தினால வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ செய்து கொள்ள வேண்டும் என்றால் மினிமம் வந்து 5 to 10 லட்சம் வரை வந்து செலவாகின்றது. அப்படி இருக்கும் பொழுது பலரால் வந்து இந்த பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்ள முடியாது. அப்படி செய்து கொண்டாலும் ஃபைனான்ஷியலாக வந்து அவங்களோட குடும்பம் வந்து பாதிக்கப்படுகிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பைபாஸ் அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை விட குறைந்த செலவில் ஒரு சிகிச்சை முறை கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த சிகிச்சை முறையை வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி அளவுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இந்த இஇசிபி சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறை வந்து 35 நாள் ஒரு பேஷண்ட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது இப்போ நிறைய வந்து நம்ம இன்சூரன்ஸ்லையும் கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழக கவர்மெண்ட்டும் வந்து எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனருக்கும் வந்து அவங்களே வந்து இந்த 50% காஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி பென்ஷனருக்கும். ஸோ இந்த சிகிச்சை முறைன்றது வந்து ஒரு நாளைக்கு வந்து 3500 ரூபாய் வரையும் செலவாகிறது. ஸோ 35 நாட்கள்ன்றது வந்து ஒரு பேஷண்ட்னால வந்து ஒரு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ இல்லாமல் அந்த காஸ்ட்டில் வந்து 1/4 வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஒரு சர்ஜரி செய்து கொண்ட அளவுக்கு அவர்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இந்த இஇசிபி. நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது, உங்களை நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? இப்போ இந்த இஇசிபி சிகிச்சை முறையை வந்து இப்போ முதல் முறையாக வந்து இங்கே திருநெல்வேலியில் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இன்றைக்கி 8ஆம் தேதி வந்து இந்த சிகிச்சை முறையை வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இது ஏன் வந்து திருநெல்வேலி கொண்டு வந்தோம்னா, நாங்கள் சென்னையில் வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம் இருக்குது, ஹீலியோ ஹார்ட் இஇசிபி சிகிச்சை முறை ஸ்தாபனம். ஒரு 18 மிஷின் வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து 35 நாள் வந்து தங்கி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் கஷ்டம். ஏன்னா வந்து வெளியூர்லேருந்து வரும்பொழுது சென்னையில் தங்க முடியாது. அதனால் இந்த சிகிச்சை முறையை இப்போ மற்ற இடத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். இப்போ வந்து முன்னாடி வந்து மதுரையில் கொண்டு போயிருந்தோம், இப்போ வந்து நாங்கள் திருநெல்வேலி கொண்டு போயிருக்கோம். ஸோ அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழகத்தின் எல்லா இடத்துக்கும் கொண்டு போவதற்கு தான் இந்த ஹீலியோ ஹார்ட் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் என்ற ஒரு ஸ்தாபனத்தை வந்து உருவாக்கியிருக்கோம்.